ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களில் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனின் ஆட்சி வீடு கடகம். இந்த கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் ஆடி மாதம். இதை கேரளாவில் கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க, ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதம் சூரியன் கடக ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது, சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலே சஞ்சரிக்கும் பொழுது அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக அதிக அருளை பெறலாம். ஆக இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும், 6ஆம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இந்த 1க்கும் 6 சுக்கிரன் 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் ஒப்பந்த ஸ்தானம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க, தகவல் தொடர்பு ஸ்தானம் 3ஆம் இடம். ஆக ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஏன்னா எடுத்த காரியத்திலே வெற்றி, வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் இடம். அதாவது நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வெற்றி பெறுமான்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர வழி இணக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்களிலே வெற்றி, புதிய கையெழுத்திலே வெற்றி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களால் அனுகூலங்கள், அல்லது நல்ல செய்தி, தகவல் தொடர்பு 3ஆம் இடம் தான். நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு. ஆனால் 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல செஞ்சரிப்பது, ஏன்னா அவரு 6ஆம் இடத்து அதிபதி தான். 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல செஞ்சரிப்பது இளைய சகோதர வழி சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். அவர்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக 3ஆம் இடத்து, அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 3லே சஞ்சரிக்கும் பொழுது ஒப்பந்தம், கையெழுத்து விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 6ஆம் இடங்கிறது எதிரி, நோய், வம்பு, வழக்கு. இந்த 6ஆம் இடத்தை 3ல் செஞ்சிருக்கும் பொழுது கையெழுத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வழி அவங்கக்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது நமக்கு செய்தி வரக்கூடிய செய்தி தடைப்படும். நமக்கு நல்ல செய்தி வரும் இல்லையா, அது வேற ஒரு ஆளால் தடைப்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆக நன்மை தீமை கலந்த பலன்களை தருவார். ஆனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதாவது ராசியாதிபதி 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சுகஸ்தானம், அப்போது சுக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் 4ல் இருக்கும்போது சுகவாசின்னு சொல்லுவாங்க. ஆக கொஞ்சம் அனுகூலமான பலன்கள், ராசிநாதன் 4ல் செஞ்சிருப்பது கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் ஏற்படுத்தும். அதுவும் இந்த 6 4ஆம் இடத்துல செஞ்சிருப்பது வீடு, வண்டி, வாகனம் மூலமாக சில பிரச்சனைகள், வாகனங்களிலே சில பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வீடு, நிலம் சம்பந்தமாக சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்கும் பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை தேவை. தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏன்னா நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் 6ஆம் இடம். அந்த ஸ்தானத்து அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது இவை அனைத்தும் கொடுக்கும். ஆக தாயாருடைய ஆரோக்கியத்திலே சில தொந்தரவுகளை கொடுக்கும், கவனமாக கையாள வேண்டும். அடுத்ததாக எதிரி 4ஆம் இடம், 4ஆம் இடத்திலே அந்த 6ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்கும் பொழுது தாயாருடனும் சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தாயார் எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக இந்த சுக்கிரன் இந்த மாதம் நன்மை தீமை பலன்களை, உங்கள் ராசிநாதன் நன்மை தீமை கலந்த பலன்களை செய்ய இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது மேடை பேச்சு, பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 5க்கும் உடைய புதன் 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதுவும் வெறும் 3 நாட்கள் மட்டுமே. பிறகு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். ஏன்னா 2ஆம் இடங்கிறது வருமானம், 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து. அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ அதாவது வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் வழியாக, வண்டி வாகனங்கள் வழியாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது நம்மளுடைய இடம், நிலம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது யோகம்.
பொதுவாக ஐந்தாம் இடம்ங்கிறது திரிகோணம், 4ஆம் இடம் என்பது கேந்திரம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் சஞ்சரிப்பது யோகம். ஆக அந்த சுக வாழ்க்கை 5ஆம் இடங்கிறது எப்போவுமே ஜாலியாக இருக்கக்கூடிய இடம். அதான் நம்மளுடைய மைண்டு வந்து சுகத்தை தேடி போகக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடம். நம்ம ஜாலியாக இருக்கிறது இடம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆக 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். ஆக கொஞ்சம் சுற்றுலா இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று சுற்றி வரக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா நான் 5ஆம் இடத்த ஜென்மகுரு வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதாவது ரிஷபராசியில் உட்காந்து ஜென்மகுரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக கொஞ்சம் சுற்றுலாலாம் சென்று மன அழுத்தம் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டைமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி சூரியன் இந்த மாதம் 3ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம். நிலம், இடம், வாகனம் சம்பந்தமான முயற்சிகளிலே முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய முயற்சி வெற்றி பெறுமா பெறாதுன்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்களிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உடனடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உடனடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் வழியாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடம் சூரியன் சஞ்சரிப்பது யோகம். 3ஆம் இடங்கிறது அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம். ஆக சூரியன்கிறது அரசு. அப்போ என்ன ஆகும்? அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான ஆதாயங்கள், அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அரசுகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடங்கிறது காமஸ்தானம், 12ஆம் இடங்கிறது கட்டில் சுகம். ஆக இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் ராசியிலே குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஆக இந்த மாதம் அதாவது மனைவி மூலமாக ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள், அதே போல் கூட்டு தொழிலே ஆதாயங்கள், அதே போல் குரு மங்கள யோகம் இல்லையா, செவ்வாய் குரு அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. ஆனால் இப்போ செவ்வாயோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். ஆக இந்த குருவுடைய மன அழுத்தம், பைத்தியக்கார குருன்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் குரு வந்தபோது ராமர் வனவாசம் போனது சீதை சரி கொண்டு சொல்கிறாங்க இல்லையா. ஜென்மகுரு தனிச்சிருந்து கெடுபலன்களை செய்து கொண்டிருந்த நிலையிலே செவ்வாய் அங்கே சேர்ந்து குரு மங்கள யோகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறது. 7ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கூட்டு தொழிலே ஆதாயங்கள், வாடிக்கையாளர்கள் நிறைய பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் வட்டாரங்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் இல்லையா. கட்டில் சுகம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறார். ஆக ஓரளவுக்கு இந்த ஜென்மகுருவுடைய கெடுபலன்களை குறைத்து நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலையில் இருக்கிறது. ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.